அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசியினருக்கு 2 கேது, 5 சூரியன், புதன், சுக்கிரன், 6ஆம் இடத்தில் செவ்வாய். அடுத்து கடக ராசியினருக்கு 8ஆம் இடத்தில் ராகு, 9இல் சனி, விரய ராசியில் குரு வக்கரமடைந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதும் 6இல் செவ்வாய், வரும் செவ்வாய்க்கிழமை முதல் 6இல் சூரியனும் வர இருப்பதும் மிக அற்புதமான அமைப்பு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயர் புகழ் ஓங்கும். எதிர்பாராத பண வரவுகள் ஏற்பட்டு உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட உங்களுடைய நல்ல பண்பை புரிந்து கொண்டு ஒற்றுமையாக செயல்படுவார்கள். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சாதகமாக நடந்து கொள்வீர். எதிர்பாராத லாபத்தை பெறலாம். தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாராளமாக கிடைக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் உயர்வும் கடந்த கால நெருக்கடிகள் அனைத்தும் குறையும். மாணவ மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக அயல்நாடு அயல் மாநிலங்கள் செல்லலாம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். 5இல் உள்ள சூரியன் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு செல்வது சிறந்த வெற்றியை தரும். மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் மாறும். செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் புதிய முயற்சிகள் உங்களை நோக்கி வரும். அவற்றை தைரியத்தோடு ஏற்றுக்கொண்டு முன்னேறுவீர்கள். குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணிய இடம் பலம் பெறுகிறது. எண்ணங்கள் பூர்த்தியாகும். பூர்வீகம் சென்று வரவும் குலதெய்வ வழிபாடு செய்யவும் மனதில் எண்ணம் தோன்றும். சுக்கிரன் 5இல் இருப்பதால் சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெற்று வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வர். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அகலும். ஆனால் 5இல் புதன் இருப்பதால் பிள்ளைகளால் சில கவலைகளும் தொல்லைகளும் உண்டு. சிலர் எதிர்பாராத அவமானத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு மனப்புழக்கம் அடைவீர்கள். வீட்டு பத்திரம் முதலிய ஆவணங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுதல் வேண்டும். ஆக கடக ராசியினருக்கு 6ஆம் இடத்திற்கு சூரியன் செல்வது நன்மை. கோவிலுக்கு சென்றால் ஸ்ரீ பழனி அம்மனையும் புவனேஸ்வரி அம்மனையும் வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.